இவ்வளோ இருக்கு. இது ப்ளீஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் வீடியோஸில் சொல்லியிருந்தேன், இது போல் பாம்புலாம் வீட்டுக்குள்ளே வருதுன்னு சொல்லிட்டு முன்னாடியும் பின்னாடியும் வந்து செடிலாம் வந்து வெட்டி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோடு தான் அந்த வீடியோ நிற்கிது. அதுக்கப்புறம் நான் என்ன கண்டினியூ இப்போ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பில்லுலாம் நிறையா இருக்கா, அது செத்துணுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல. ஸோ இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதிலேருந்து இது ஃபுல்லாக வந்து நான் வந்து செத்தணும். ஆக்சுவலி இந்த இடத்துல நான் கொஞ்சமாக செத்தி பார்த்தேன். அதோட ஆயுதம் வந்து இருக்கு பாருங்கள். இந்த மம்டி. ஸோ இந்த மம்டி வச்சு தான் நான் வந்து காலையில் வந்து இந்த இடத்துல மட்டும் செத்தி பார்த்தேன். பாருங்கள், இது ஃபுல்லாக இருக்குது. என்னைக்கு செத்துறதுன்னு தெரில. ஸோ எப்படி இருக்குது பாருங்க வெட்டி விட்டதுக்கப்புறம். ஸோ இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் வந்து நான் கொஞ்சமாக செத்திட்டேன். ஸோ அது உள்ளெல்லாம் இன்னும் போகல. அது உள்ளெல்லாம் போயிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி கூட்டி இங்கே போட்டு வந்து கொளுத்தணும். இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஸோ வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என்றைக்கு நான் செஞ்சு முடிக்கிறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் இந்த மோடாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மண்ணை அள்ளி அந்த பள்ளத்தில் போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ ஃபுல்லாக கூட்டி க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த பில்லெல்லாம் வந்து நம்ம செத்தணும். பில்லெல்லாம் செத்தி அப்படியே எடுத்து போட்டு முட்டெலாம் கொளுத்திடணும். எப்படி இந்த வேலையை செய்ய போகிறேன்னு தெரியல. ஆல்ரெடி கை வலிக்குது, 2 கையுமே. அன்னைக்கு மரம் செடியெல்லாம் வெட்டினதுமே கை வலிக்குது. இந்த பில்லை வந்து இந்த மம்டி பிடிச்சி செத்தணுன்னா ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணணும். ஸோ அவங்கள்ட்ட நான் எப்படி பில் செத்துறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செத்தலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். செத்துட்டு இங்கே ஏதாச்சும் ஒரு பூச்செடி, ஒரு கார்டன் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ஐடியாவில் இருக்கேன் இந்த சைடில். ஏன்னா இப்போ இங்கே நிழலும் கிடையாது, நல்லா வெயிலும் இருக்குது. அதனால் நமக்கு தண்ணி வசதியும் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த கார்னரில் வந்து தண்ணி இருக்குது. நம்ம ஏதாச்சும் வளர்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ இந்த பில்லை எப்படி எடுக்க போகிறேன்னு தான் தெரியல. ஏதாவது ஈஸியான மெத்தட் இருந்தால் சொல்லுங்களேன். ஈஸியாக பில்லை ரிமூவ் பண்ணுற மாதிரி. களைக்கொல்லி மருந்து வாங்கிட்டு வந்து அடிப்பாங்க ஸ்ப்ரேயர் வச்சு. வேறு எப்படி நான் இந்த பில்லை வந்து ரிமூவ் பண்ணுறதுனே தெரில. இந்த மம்டி தானா, கை வலி வரப்போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும்னா கண்டிப்பாக எனக்கு இது மட்டும் எடுக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 2 வீக் ஆகிடும்னு நினைக்கிறேன். 2 வீக் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் அந்த பில்லை நான் ரிமூவ் பண்ணலாம். ஏன்னா இந்த சைடும் இருக்குது. ஸோ இந்த சைடில் நான் க்ளீன் பண்ணணும். ஸோ எப்படி நான் பில் சேர்த்துறேன்னு காட்டுறேன் பாருங்கள். A few minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் இடம் தான் இப்போ வந்து என்னால் ரெடி பண்ணியிருக்கேன். சரி, அதுக்கே இவ்வளோ பில்லு. இவ்வளோ இருக்குது. இப்போவே கண்ணை கட்டுதே. சரி, இவ்வளோ தான் இப்போ எடுக்க முடிஞ்சுது. இன்னும் அவ்வளோ இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுப்போம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், கொஞ்சம் பில் எடுப்போம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ஸோ இப்படியே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவோம். வேறு வழி இல்லை. கொசுக்கடி வேறு பயங்கரமாக இருக்குது சொல்லலாம். ஸோ வெயிலும் வருது, பயங்கரமான வெயில் அடிக்குது. One minute later.
ஸோ இப்போது முடிஞ்ச அளவு கொஞ்சம் வெட்டிட்டான். ஸோ இன்னும் கொஞ்சம் கிடக்கு, கொஞ்சமாக நிறைய கிடக்கு. எவ்வளோ வெட்டிருக்கு பாருங்க. இதெல்லாம் வெட்டி போட்டது. ஸோ இது வந்து தூக்கி ரோட்டுக்கு அந்தாண்ட போட்டு கொளுத்தணும் காஞ்சதும். இன்னும் அவ்வளோ இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம். இன்றைக்கி இது போதும், முடியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலாம். ஸோ இந்த குப்பை கூட சேர்த்து அதை போட்டு காய வச்சு அப்படியே கொளுத்த வேண்டியதான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி வந்து வெட்டுவோம். இப்போ பாருங்கள், இதுலேருந்து அது வரைக்கும் எடுத்துருக்கேன். கம்மியாக தான் எடுத்துருக்கேன், அதுக்கே இவ்வளோ பில்லு வந்து கிடக்கு பாருங்க. சரி, நம்ம அப்படியே எடுத்து போட்டு அதில் கொளுத்திடுவோம். கச்சன்னு கிடக்கு. இது என்றைக்கு நான் வந்து ப்ராப்பராக ரெடி பண்ண போகிறேன்னு தெரியல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட். Much later. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நம்ம வந்து இந்த இடத்த சுத்தம் பண்ணியிருக்கோம். சுத்தம் பண்ணி வச்சுருக்க பில்லை பாருங்கள். சரி, இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் பில்லை சேர்த்து போகிறோம். ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஆக்சுவலி இது வந்து இப்படி போகும்போது தான் அது இல்லை, இப்படி கொண்டு வந்துடுமா, இப்படி கொண்டு வரேன். இதை காட்டுக்கிறியா? இதோட வந்து இப்படி இருப்போம். சூப்பராக ஏதாச்சும் வச்சு போயுங்களா? இந்த செடி தொட்டாலே எனக்கு ஆச்சு. இவ்வளோ இருக்கு, முடியல. உனக்காக நான் சேர்த்து தரட்டா? இது ப்ளீஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணு. ஸோ எந்த அளவு பண்ணியிருக்கோம் பாருங்கள். சரி, இது எல்லாமே வெட்டினது. ரொம்ப ரிஸ்க். சரிங்க,
இவ்வளோதான் பண்ண முடியும். சரி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இவ்வளோக்கு செத்திருக்கோம். ஸோ காயிட்டோம். நாளைக்கு ஒரு நாள் இந்த இடத்துல ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். மீதி வந்து இன்னொரு நாள் செய்யலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எரிஞ்சுது பார்த்தீங்களா, அந்த எரிஞ்ச சாம்பல் அள்ளிட்டு போய் அந்த இடத்துல தண்ணி வந்து ரோட்டுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வண்டி வந்து அடிக்கடி அதில் போய்ட்டு உலையில மாட்டிக்குது. ஸோ அந்த இடத்த மோடாக்கிறதுக்கு இங்கே எரிஞ்சிருக்கிற மண்ணை அள்ளிட்டு போய் அதில் போடுறோம். ஆக்சுவலி கூட இல்லை வச்சு அள்ளுறதுக்கு, அதெல்லாம் அப்படி மம்டியில் அள்ளிட்டு வரோம். இந்த முட்டில் வந்து கலைக்கணும். ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப முட்டலாக இருக்குது. ஸோ இந்த கோபுரத்தை அடித்து நொறுக்குறோம். அதனால் இந்த மண் எங்கெங்கே போடணுமோ அங்கங்கே நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். எல்லாம் போகிற டைமு இப்போ தான் போகிறாங்க. பாருங்க எவ்வளோ மாடு போகுது நம்ம வீடு கிட்ட. ஈவினிங் டைம் ஆனால் இப்படி தான் மாடு வரும். கவு ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இப்போ நம்ம ஃபைனலாக என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சைடு ஃபுல்லாக பில்லு க்ளீன் பண்ணியிருக்கோம். இந்த சைடு மோடாக இருந்துச்சு பார்த்தீங்களா மண், அது அந்த இடம் பார்த்தீங்கன்னா குப்பைலாம் போட்டு கொளுத்தி எரிஞ்சு போன இடம். ஸோ அந்த இடத்துல மண் வந்து கூட்டிகிட்டு போய் முட்டலாக வைக்கும்போது அந்த இடம் வந்து மண் வந்து ரொம்ப மோடாயிடுச்சு. ஸோ அந்த மண்ணையும் வந்து வெட்டி கொண்டு வந்து எங்கே போட்டிருக்கேன்னு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இங்கே இருந்த மண்ணை வந்து வெட்டி கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கேன். ஆக்சுவலி நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நம்ம வீட்டுக்கு முன்னாடி மட்டும்தான் தண்ணி நிற்கும். டூ வீலர் இறங்கி ஏறும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப உலையாக இருக்கும். ஸோ அதனால் பள்ளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த எரிஞ்சு போன மண்ணை வந்து அங்கேருந்து அள்ளி கொண்டு போயிட்டு அங்கே போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கொளுத்துறதுக்கு கொஞ்சமாக குப்பை இருக்குது. அது வந்து வெங்காயம் வாங்கணும். ஸோ நாளைக்காச்சும் அதை கொடுத்துட்டு வெங்காயம் வாங்கிடணும். இந்த இடம் நான் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த இடம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது, அந்த இடம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சிட்ருக்கேன் ஒர்க்கு. ஸோ இவ்வளோ பில்லு செத்தி போட்டிருக்கேன். நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், இதை அள்ளி இதில் போட்டு கொளுத்தி விட போகிறேன். ஸோ இன்றைக்கி ஒர்க் எவ்வளோ முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபுல் வியூவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த பக்கம்லாம் வந்து நம்ம இன்னும் வேலை செய்யலாம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணலான்னு சொல்லிட்டு. இப்போ இது ஃபுல்லாக முடிச்சிருக்கோம், இந்த சரௌண்டிங் மட்டும். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம 2 நாளாக பிரித்து பாதி ஒரு நாள் பாதி ஒரு நாள் அப்படி தான் செய்யலாம். ஏன்னா இது மணல்லன்னு சொல்லிட்டு, மணல் இருக்கிற இடம்னு சொல்லிட்டு இங்கே வந்து பில்லு சீக்கிரம் வந்துச்சு, அந்த இடத்துலலாம் வராது, ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் இந்த இடம் ஒரு நாள். ஸோ எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ நம்ம வீட்டோடைய என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். என்ட்ரன்ஸ்லேயே இந்த இடத்துல கொஞ்சமாக பில்லு எடுத்துருக்கோம். எந்த சைடுன்னு பார்த்தீங்கன்னா படலுக்கும் பின்னாடி சைடு. ஸோ இந்த சைடில் கொஞ்சம் பில்லு எடுத்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் பில்லு இருக்குது, கூடிய சீக்கிரம் எடுத்துருவோம். இந்த இடத்துல தான் ஏதாச்சும் பூச்செடி காய்கறி தோட்டம் ஏதாச்சும் போட்டு விடலான்ட்டு பார்க்குறேன். ஸோ நம்ம தோட்டத்து வேலை வந்து ஃபினிஷிங்கில் வந்து முடியட்டும்.
சார் நம்ம வீட்டோடைய முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து தோட்டத்து வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன செடி வைக்கிறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இன்னும் 2 வீடியோ வரும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 நாள் ஒர்க் இருக்குது. 2 நாள் 3 நாள் ஒர்க் கூட போகலாம். ஸோ அந்த சைடு இந்த சைடு 3 சைடு இன்னும் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது, பில்லு சுற்ற வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் முடிக்க உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்டே இருப்பேன் ஃபினிஷிங் எப்படி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய், see you.